அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். டிசம்பர் 27ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது மார்கழி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை. இன்று ஆருத்ரா தரிசனம். நட்சத்திரம் இன்று முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம். திதி இன்று காலை 6-7 மணி வரைக்கும் பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும், மாலை 4:45 மணிலிருந்து 5:45 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணிலிருந்து 11:45 மணி வரைக்கும், மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும். ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும். குளிகை காலை 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும். கரணம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:27. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய நல்ல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். குரு பகவான் மேஷ ராசியிலையும், சந்திரன் மிதுன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும், புதன் சுக்கிரன் விருச்சக ராசியிலையும், செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலையும், சனி பகவான் கும்ப ராசியிலையும், ராகு பகவான் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். எதிலும் சாதகமான நிலை இருக்கும். பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட சிலர் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். நிதி சார்ந்த உங்கள் தேவைகள் இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய பாதிப்பும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. எதிலும் வெற்றி காண்பீங்க. பழைய சொந்த பந்தங்கள் இன்னைக்கு தேடி வருவாங்க. உங்களை நாடி வந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. சிலர் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சிலர் சந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். சகோதர வகையில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உடன் பணிபுரிபவர்களால் ஆதாயம் அடைவீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் முயற்சிகள் கைகூடும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும். சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் திட்டங்கள் இன்னைக்கு எளிதில் பலிதமாகும். பணியிட சூழல் சிறந்த முறையில் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் விரைந்து பணியாற்றுவீங்க. உங்கள் தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவரும் இன்னைக்கு
வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் சேமிப்பு இன்னைக்கு உயரும். புதிய திட்டங்களை இன்னைக்கு சிலர் தீட்டுவீங்க. பிள்ளைகளின் உயர்கல்வி மற்றும் உத்தியோகம் குறித்து சிலர் யோசிப்பீங்க. அனாவசிய செலவுகளை சிலர் கட்டுப்படுத்துவீங்க. நண்பர்களால் ஆதாயம் இருக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு அறிமுகமாவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளில் துரிதம் உண்டாகும். அரசாங்கத்தால் ஆதாயம் இருக்கும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை பற்றிய புரிதல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு துரிதம் உண்டாகும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும். சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். உங்கள் அணுகுமுறையில் சில மாற்றங்களை செய்வீங்க. அமைதியான போக்கு இன்னைக்கு உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். பணியிடத்தில் கவனமாக பணியாற்ற முயற்சி செய்யுங்க. உங்கள் பணிகளில் சில தவறுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால கவனச்சிதறலுக்கு இடம் தராதீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த விஷயத்தையும் திணிக்காதீங்க. அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்பட பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான செலவுகள் உங்கள் கையிருப்பை எளிதில் கரைக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு செரிமான தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை இன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க. சகோதர வகையில் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு சாதகமாக முடியும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. இதிலும் விவேகத்தோடு செயல்பட பாருங்க. வெளியூர் பயணங்களால் சிலருக்கு அலைச்சல்கள் உண்டாகும். உங்கள் மனசில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். தொழில் சார்ந்த சிலரின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். விவசாய பணிகளில் பொறுமை தேவைப்படும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் கிட்ட இன்னைக்கு வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் விவேகத்தோடு செயல்பட பாருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும். சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும்.
கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் பொறுப்புகளும் பதற்றமும் சிலருக்கு அதிகரிக்கும். எந்த விஷயத்தையும் இன்னைக்கு நீங்கள் லேசாக எடுத்துக்க பாருங்கள். இறை வழிபாடு மேற்கொள்வது இன்னைக்கு உங்களுக்கு மன அமைதியை உண்டாக்கும். பணியிடத்தில் சக பணியாளர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். உங்கள் பேச்சில் நிதானம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்பட பாருங்கள். அதிக பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சற்று குறைந்தே இருக்கும். பெரிய அளவில் முதலீடுகள் செய்கிறத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்க பாருங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சிலருக்கு அனுகூலம் இருக்கும். வெளிவட்டாரத்தில் இன்னைக்கு உங்கள் அந்தஸ்து உயரும். பழைய கடனை தீர்க்க சிலர் முயற்சிகள் மேற்கொள்வீங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வோடு செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். பணி சார்ந்த வெளியூர் பயணங்கள் சிலர் மேற்கொள்வீங்க. ஆன்மீக பணிகளில் சிலருக்கு தெளிவு பிறக்கும். உறவினர்கள் கிட்ட இன்னைக்கு அனுசரித்து செல்ல பாருங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரங்க பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க அனுசரித்து செல்ல பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும். சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். மன அமைதி இன்னைக்கு உங்ககிட்ட அதிகம் இருக்கும். பணியிடத்தில் கடினமான பணிகளையும் இன்னைக்கு நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதிக பணத்தை இன்னைக்கு நீங்கள் சேமிக்க முடியும். மனசுக்கு பிடிச்ச பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க. பிள்ளைகளால் உங்கள் மதிப்பு கூடும். விலகி நின்றவங்க இன்னைக்கு விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் முக்கியமான முடிவுகளை சிலர் எடுப்பீங்க. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளால் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த முடிவுகளை இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு
ஆருத்ரா தரிசனம், சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும், சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாளில் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. பணியிடத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். மேலதிகாரிகளால் இன்னைக்கு நீங்கள் பாராட்டப்படுவீங்க. சிக்கலான பணிகளையும் எளிதாக இன்னைக்கு நீங்கள் கையாள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையான உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு போதுமானதாக இருக்கும். உங்கள் பணத்தை இன்னைக்கு நீங்கள் முறையாக சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. தாயின் உடல்நிலை இன்னைக்கு சீராகும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறந்த முறையில் இருக்கும். உத்தியோகத்தில் சாதகமான நிலை இருக்கும். வீட்டில் மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். ஆடம்பரமான விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு கைகூடும். வியாபார ரீதியான உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். சமூக பணிகளில் தனிப்பட்ட ஈடுபாடு சிலருக்கு உண்டாகும். பணி சார்ந்த முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பழுப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஆர்வம் பிறக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும், சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் இதிலும் நிதானம் தேவைப்படும். முயற்சி எடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கி வெற்றிகள் கிடைக்கும். பணியிடத்தில் சில சிக்கலான சூழல்களை சமாளிக்க வேண்டி இருக்கலாம். உங்கள் பணிகளை இன்றைக்கி நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். சக பணியாளர்கள்கிட்ட அனுசரணையான அணுகுமுறையை கடைப்பிடிக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நல்லுறவை பராமரிக்க பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி சற்று குறைந்தே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை சார்ந்த உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். வெளிவட்டாரத்தில் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். வெளியூரில் இருந்து சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் சற்று காலதாமதமாகவே கிடைக்கும். விமர்சனம் செஞ்சவங்க உங்களை இன்னைக்கு நாடுவாங்க. தடைப்பட்ட பணிகளை இன்னைக்கு சிலர் மேற்கொள்வீங்க. வரவுக்கேற்ற செலவுகள் இன்னைக்கு இருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். எதிலும் பொறுமையோடு செயல்பட பாருங்க. உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற இன்னைக்கு சிலர் போராட வேண்டியிருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் உண்டாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தடைகள் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திர
நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும், சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் நிதானம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் சிந்திச்சு செயல்பட பாருங்கள். பணியிடத்தில் உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். குறித்த நேரத்துக்குள்ளே இன்னைக்கு உங்கள் பணிகளை செய்து முடிக்கிறத கடினமாக உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அனுசரணையான அணுகுமுறையை கடைப்பிடிக்க பாருங்கள். பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சற்று குறைந்தே இருக்கும். உங்கள் பணத்தை கவனமாக கையாள பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். எவ்வளவு பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியலன்னு சிலர் ஆதங்கப்படுவீங்க. சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலுமே உணர்ச்சி வசப்படாதீங்க. பணம், நகை இது மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள பாருங்க. வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகலாம். உத்தியோகத்தில் மற்றவங்களை நம்பி எந்த வேலைகளையும் ஒப்படைக்காதீங்க. இனம் புரியாத சில சிந்தனைகளால் மனசில் குழப்பம் உண்டாகும். பயணங்கள் மூலமாக சிலருக்கு அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் இன்னைக்கு கவனம் தேவைப்படும். மற்றவங்க செயல்களில் தலையிடாமல் இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. இதிலும் பொறுமை தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் குழப்பங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் கூடும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமை தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும், சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். பணியிடத்தில் சாதகமான நிலை இருக்கும். கடினமான பணிகளையும் இன்னைக்கு நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவை இன்னைக்கு கணிசமாக உயரும். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். மனசுக்கு பிடிச்ச பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்பத்தாரின் விருப்பங்களை சிலர் நிறைவேற்றுவீங்க. உங்களால் இன்னைக்கு மற்றவங்க பயனடைவாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. மனசுக்கு நெருக்கமானவர்களின் சந்திப்பு சிலருக்கு நிகழும். உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். வெளியூர் பயணங்கள் மூலமாக சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை சிலர் இணைப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் பணிகளில் வரவு மேம்படும். எண்ணியதை நிறைவேற்றிக்கிறதுக்கான சூழல் இன்னைக்கு அமையும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு
ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய சந்திப்பு நிகழும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவு உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும். சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறும். பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகள் இன்னைக்கு பாராட்ட பெறும் விதத்தில் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நேர்மையாக நடந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்னைக்கு சிறப்பான நிலையில் இருக்கும். உங்கள் அத்தியாவசியமான நோக்கங்களுக்காக உங்கள் பணத்தை இன்னைக்கு நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. சுறுசுறுப்பாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. எதிர்ப்புகள் இன்னைக்கு அடங்கும். தாய் வழி உறவினர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் சிலருக்கு கிடைக்கும். பழைய கடனை பற்றி சிலர் யோசிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சிலர் சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை உணருவீங்க. இன்னைக்கு பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் மறையும். மனசளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நண்பர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். இறை வழிபாட்டில் சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நெருக்கடிகள் மறையும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்புகள் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும். சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் சிறிய முயற்சியிலேயே பெரிய வெற்றி காண்பீங்க. முன்னேற்றகரமான சூழல் இன்னைக்கு நிலவும். பணி சம்பந்தமாக சிலர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்களால் ஆதாயம் இருக்கும். உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இனிமையான பேச்சால் உங்கள் வாழ்க்கை துணையை மகிழ்ச்சியாக வச்சுருப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகரித்து இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் பெருகும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். பணப்புழக்கம் இன்னைக்கு அதிகரிக்கும். உறவினர்களின் வருகை உண்டாகும். வாகன மாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் சிலருக்கு ஈடேறும். சொத்து சார்ந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. உங்கள் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும். இன்னைக்கு
பிள்ளைகளின் வருங்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்வீங்க. உங்கள் நட்பு வட்டாரம் இன்னைக்கு விரிவடையும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் முயற்சிகள் ஈடேறும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும், சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்க பாருங்க. உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் பக்குவம் தேவைப்படும். பணியிடத்தில் தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவைப்படும். எந்தவித கவனச்சிதறலுக்கும் இன்னைக்கு ஆளாகாதீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்க. சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசாக்காதீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சற்று குறைந்தே இருக்கும். நிதி சார்ந்த உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறத சிலர் கடினமாக உணருவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகுவலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் வந்து போகும். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது சிலர் கலங்குவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு உங்ககிட்ட நச்சரிப்பாங்க. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீங்க. இன்னைக்கு வியாபாரம் சார்ந்த வெளியூர் பயணங்கள் மூலமாக சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. உறவினர்கள் மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கும் இழுபறிகள் குறையும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மந்தமான சூழ்நிலை உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலும் முன் யோசனையோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய அனுபவம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இழுபறிகள் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதும் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் சிறப்பு. இதனால் வாழ்வில் மேன்மை உண்டாகும், சுபிட்சமான நிலை இருக்கும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும்.